ஜெய்பீம். இன்னைக்கு மார்ச் 20. இதே நாளில் 1927 பாபா அம்பேத்கர் அவர்கள் பிரெஞ்சு புரட்சிக்கு நிகராக ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தார். அது என்ன போராட்டம்னா மகத்குல போராட்டம். மகாராஷ்டிராவில், இந்தியாவில் ஒடுக்கப்பட்ட, தீண்டாமைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களுக்கு பொதுக்குளங்கள்ல தண்ணி எடுக்க உரிமை இல்லை, பொது தெருவில் நடக்க முடியாது. இதுதான் நீண்ட காலமாக இருக்கிறது, இன்றைக்கும் இருக்கிறது. பாபா அம்பேத்கர் அவர்கள் இதை மக்களிடத்தில் கற்பிக்கின்ற வகையில் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தார். அந்த போராட்டம் மிகப்பெரிய அதிர்வலைகளை இந்தியாவில் உருவாக்கியது. அந்த போராட்டத்தில் மக்களை வைத்துக் கொண்டு பல்வேறு செய்திகளை மக்களுக்கு எடுத்து சொன்னார். என்ன சொன்னார்னா, 1924 சட்டம் பம்பாய் நீதிமன்றத்தால் சட்டமன்றத்தால் ஏற்றப்பட்டிருக்கிறது, சட்டம் போட்டுட்டாங்க. ஆனாலும் நமக்கு பொது இடங்கள்ல, பொது கிணறுகள்ல, பொது குளங்கள்ல தண்ணி எடுக்க உரிமை இல்லை, ஆதிக்க ஜாதிகள்லாம் எதிர்க்கிறான். அப்ப நாம ஒன்றுபட்டு இந்த விஷயத்தை நடைமுறைக்கு கொண்டு வரணும், அதுக்காகத்தான் இந்த போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களிடத்துல பேசிட்டு, நாமளும் மிகப்பெரிய அளவில் முன்னேறுவதற்கான வாய்ப்புகளை பெற்றிருக்கிறோம். பிரிட்டிஷ்காரர்கள் இந்தியாவுக்கு வருவதற்கு முன்னாடி நம்மளுடைய வாழ்க்கை நிலைமை ரொம்ப மோசமா இருந்துச்சு. அந்த மாநாட்டில் சில பேர், பாபா அம்பேத்கர் சில பேரை நமக்கு எப்படி தீண்டாமை கொடுமை இருக்குது அப்படிங்கிறத, நடைமுறையில் என்னவா இருந்தது சமூகத்தில் இருந்து, கழுத்துல அந்த கோவலையை கட்டிக்கிட்டு அந்த தொடப்பத்தை வச்சுக்கிட்டு ஒரு கண்காட்சியை நடத்திருக்கிறாரு. இப்படி இருந்த, இவ்வளவு கொடுமை நிறைந்த, தீண்டாமை நிறைந்த இந்த ஊர்ல பிரிட்டிஷ்காரர் வந்த பிறகுதான் மகர் ரெஜிமெண்ட் தொடங்கி நமக்கு கல்வியிலும் பொருளாதாரத்தை ஓரளவு சுதந்திரத்தை பெற்றோம். ஆனா இந்த ஜாதி இந்துக்கள் நாட்டில் நாம் எப்படி நடத்தப்பட்டோம் என்பதை எல்லாம் அவர் விளக்கிவிட்டு, நாம இனிமே செத்த மாட்டை சாப்பிடக்கூடாது, நாம இனிமே நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தணும், இனிமே நாம ஒரு நன்னடத்தை, நம்மளுடைய ஒழுக்கம் மிக சரியா இருக்கணும், நாம் நம்மளுடைய விடுதலைக்காக போராடுவதற்கு தயாராக இருக்க வேண்டாம், இதெல்லாம் நம்ம கடைபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவர் நேரம் அந்த மகத்குல போராட்டத்துக்கு போறாரு. போயிட்டு தண்ணி எடுத்து குடிச்சிட்டு, இது யாரோ அச்சுறுத்துவதற்காகவோ அல்லது இதுல தண்ணி கொடுக்கணும் என்பதற்காகலாம் நாங்கள் செய்யல, இந்த உலகத்தை நாங்க ஒரு செய்தியை சொல்றோம், நாங்களே இந்த மண்ணின் மைந்தர்கள் தான், அனைவருக்கும் சமமானவர்களா நாங்க, இந்து மதத்துல இந்த தீண்டாமை கொடுமை ஒழியணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபா அம்பேத்கர் சொன்னார். இதுதான் அவர் செய்தியா அந்த மக்கள் இந்தியா முழுக்க சொன்னார். அதன் பிறகு என்ன நடந்தது அப்படின்னா, ஜாதி இந்துக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு அந்த குளத்தை பாலை ஊற்றி, கோமியத்தை ஊற்றி சுத்தப்படுத்தி, ஒரு தீண்டப்படாத சமூகம் தண்ணி குடிச்சிச்சு, பட்டியலின மக்கள் தண்ணி குடிச்சிட்டாங்கன்னு தீட்டுப்பட்டு விட்டது என்று இவங்க ஐயரெல்லாம் வச்சு அவங்க யாகம் பண்ணாங்க. அதன் பிறகு இதை வழக்கு, நீதிமன்ற வழக்கு போகுது. நீதிமன்ற வழக்கு நடந்துகிட்டே இருக்குது. இருந்தாலும் பாபா அம்பேத்கர் ஒரு சட்டம் இருக்கும்போது நடைமுறைப்படுத்துவதற்கு இவ்வளவு சிக்கல் இருக்குதா, இது எப்படி நாம் ஏத்துக்க முடியும்? நாங்களும் மனுஷங்க தானே. அப்ப மக்களை போராட்டங்களின் உற்பத்தி ஆட்சி அதிகாரம் பாபா அம்பேத்கர் சொன்னார். போராட்டங்கள் மூலம் இந்த மக்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய செய்தி நிறைய இருக்குது. அப்ப அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் அணிதிரட்டினாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அதுக்கு முன்னதாக என்ன நடந்துச்சுன்னா, இப்ப போராட்டம் நடத்திட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் ஜாதி இந்துக்கெல்லாம் சேர்ந்து அவங்க விவசாய கூலிகளா இருந்தவங்கன்னா வேலையை விட்டு துரத்துறான், அந்த நிலங்கள் எல்லாம் பிடிங்கிறான். அவர் பொருளாதார ரீதியா மிகப்பெரிய தாக்குதல் நடக்குது பட்டியலின மக்கள் மீது. இன்னும் அவருக்கு கோபம் வந்துச்சு. ஆனா எங்க உரிமையை கேட்டா எங்களுடைய எல்லாவற்றையும், வேலை வாய்ப்பு எல்லாத்தையும் பறிக்கிறீங்க, நீங்க எந்த வகை நாயன்னு சொல்லிட்டு அதே ஆண்டு 1927 டிசம்பர் 26 திரும்ப அறிவிக்கிறாரு. திரும்ப அறிவிச்சு அங்க போயிட்டு, இதுக்கெல்லாம் அடிப்படை காரணமாக இருக்கிறது மனுஸ்மிருதி, மனு தர்மம் தான், இந்து மதம் தான் இத்தகைய கொடுமைகள் எல்லாம் எங்களுக்கு நிகழ்த்திக்கிட்டு இருக்கு. நாங்க பௌத்த கொள்கையை கடைபிடிக்காதானே இந்த தீண்டாமை கொடுமைகள்லாம் எங்கள் மீது திணிக்கப்பட்டது, இந்த ஒடுக்குமுறைகள்லாம் எங்களுக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, அந்த மனு தர்மத்தை எரிக்கிறார். மனு தர்மத்தை எரிச்சிட்டு அவர் பேசுறாரு, இந்த போராட்டம் சாதாரண போராட்டம் அல்ல, இன்றைக்கு உலகத்துல மாபெரும் போராட்டம். எந்த போராட்டம் சொல்றாங்க, ஒரு கம்யூனிஸ்ட் புரட்சி என்று சொல்லப்படுகிற அந்த ரஷ்ய புரட்சியை தான் அவங்க சொல்றாங்க. அந்த ரஷ்ய புரட்சிக்கு நிகரானது இந்த சவுதார் குல போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பாபா அம்பேத்கர் அவர்கள் இந்த போராட்டத்தை நாம் கண்டிப்பா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை கூட்டிட்டு போகும்போது அவர் மீது அவதூறு பரப்புறாங்க. ஆனால் பாபா அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அவருக்கு பிறகு ஏற்படுத்தப்பட்ட சட்டம் இல்ல, பிரிட்டிஷ் இந்தியாவுடைய சட்டத்தையே நாம் மதிக்க வேண்டும். நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்கிறது, ஒரு வழக்கறிஞராக சட்டத்தை எப்படி மதிக்க வேண்டும் அவருக்கு தெரியும். ஆனால் அவர் நினைத்திருந்தால் ஒரு கலவரத்தை ஏற்படுத்த முடியும்.
பாபா அம்பேத்கர் சொல்றாரு, நான் நினைத்திருந்தா நாட்டில் வன்முறை ஏற்படுத்த முடியும், ஆனால் என் மக்களை நான் தவறாக வழிநடத்த விரும்பவில்லை, நான் ஜனநாயகமாக போராட வேண்டும், என் உரிமைகளை ஜனநாயகமாக பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த குளத்தை சுத்தி வந்துட்டு எச்சரிக்கை சொல்லிட்டு அது வந்து மீண்டும் வந்து அந்த போராட்டத்தை அறிவிச்சுட்டு போறாரு. அதன் பிறகு 1937 தான் பாபா அம்பேத்கர் எடுத்த போராட்டம் சரியானது, அது மக்களுக்கானது என்று நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. அப்படித்தான் இந்த மகத்கொல போராட்டம் ஒரு மாபெரும் ஒரு அதிர்வலைகளை இந்தியாவில் ஏற்படுத்தியது. ஆனாலும் கூட தோழர்களே, நம்ம இன்னைக்கும் நமக்கு இந்த பிரச்சனை 100 ஆண்டு ஆகப்போகுது. அந்த மகத்கொல போராட்டம் நடந்து தெருக்கள் இன்னைக்கும் நடக்க முடியாது. இன்னைக்கும் அந்த குளப்பாடியில நம்மலாம் பார்த்திருப்போம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி குளப்பாடியில சிறுவர்கள் குளித்தார் என்பதற்காக மின்சாரத்தை பாய்ச்சி கொலை பண்ணாங்க. இன்னைக்கு வேங்க வயல்ல மலத்தை போட்டுட்டு இன்னைக்கும் நம்ம நீதி கேட்டு இருக்கிறோம். இன்னைக்கும் பொது சுடுகாடு இல்ல, பல கிராமங்களுக்கு சுடுகாடே இல்ல தலித் மக்களுக்கு. 100 ஆண்டு ஆக போகுது. இந்த பிரச்சனை அப்படியே இருக்குது. இந்த பிரச்சனை இன்னும் தீரவில்லை. இந்த மகத்குல போராட்டம் பாபா அம்பேத்கர் அந்த பற்ற வைத்த நெருப்பு, நாம இன்னும் அதை வந்து அதை பத்தி கவனிக்கவே இல்லை. அப்படியே கடந்து போய்கிட்டே இருக்கிறோம். அரசியல் மாற மாற மாற, காலங்கள் மாற 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 அந்த வன்கொடுமையை தாங்கி கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு வரைக்கும். தேர்தல் காலம் வந்துச்சு. நம்முடைய உரிமைகள், நம்முடைய அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்காத கட்சிகளுக்குத்தான் நீங்கள் வாக்களித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நம்ம பெருசா இன்னைக்கு வந்து எம்எல்ஏ வாக்கிறீங்க, அமைச்சர் வாக்கிறோம் நம்ம கேட்கல, பல ஜனங்கள் கேட்கல, மக்கள் கேட்கல, நாம கேட்கிறோம் அதிகாரம் வேணும் அப்படின்னு. ஆனா சாதாரண எளிய மக்கள், தெருவுல நடக்க விடுங்கயா, எங்களை படிக்க விடுங்கயா, தயவு செய்து எங்களை தண்ணீர்ல எடுக்க விடுங்கயா, குடிக்கிற தண்ணியில மலம் போடுறீங்களேன்னு கெஞ்சி 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 கேட்டுன்னு இருக்கிறான். இந்த அடிப்படை பிரச்சனைகளை நோக்கி நாம் நகராம அமைதி காத்துக்கிட்டு இருக்கிறோம். 100 வருஷம் இதை கூட நம்மளால, இந்த போராட்டத்தை கூட ஒழுங்கா நம்மளால பின்பற்ற முடியல. பாபா அம்பேத்கர் சொன்ன அந்த போராட்டங்களை கூட நம்மளால் எடுத்து நம் உரிமைகளை நிலைநிறுத்திக் கொள்ள முடியலை. என்ன நடக்குது? எல்லாத்துக்கும் சமாதானம், எல்லாத்துக்கும் சமரசம், பாதிக்கப்பட்டவனையே வந்து அவனை மழுங்கடிக்க வைக்கிறது, போராட்ட குணத்தையே வந்து மழுங்கடிக்க வைக்கிறது. ஆதிக்க ஜாதி கொலை பண்ணா அங்க போயிட்டு நம்ம என்ன பண்றோம்? சமரசம் பேசுறோம். தேர்தல் நேரங்க பிரச்சனை பண்ணாதீங்கன்றோம். சமயத்தை தமிழ்நாட்டுல பாக்குறோமே, சும்மா போற ஒரு தலித் பசங்களை வந்து வெட்டுறானே, காவல் நிலையத்துல படுகொலை செய்யறானே, எல்லா வடிவங்களின் தீண்டாமை நமக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. இதை பத்திலாம் நம்ம வந்து கொஞ்சம் மாற்றி கவலைப்பட்டோமா? அப்படியே கடந்து போய்கிட்டு அடுத்த நாள் என்னன்னு போய்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு கிராமங்கள்லயும் ஒவ்வொரு மக்களும் இந்த தீண்டாமை பல வடிவங்கள்ல அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறான். இதையெல்லாம் என்னைக்கு தீர்க்க போறோம்? என்னைக்கு தீர்க்க போறோம்? 100 வருஷம் மகத்குல போராட்டம் நடந்து அவர் மனு தர்மத்தை எரித்து நமக்கு விட்டு போன செய்தி என்ன? அதுதானே முக்கியம். ஆனா நாமளே இந்துக்கள் நம்ம சொல்லின்னு இருக்கிறோம். பெரும்பான்மை நாம பௌத்தர்களாலதான் ஆனதாலதான் நமக்கு இவ்வளவு தீண்டாம கொடுமை. எந்த பிரச்சனைகள் அடிப்படையில் நாம ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டமோ அதே தான் பாபா அதன் மூலமா தான் விடுதலை கிடைக்க நான் பாபா அம்பேத்கர் அதெல்லாம் பௌத்தத்தை தழுவினார் அவர். நாமெல்லாம் பிறவி பௌத்தர்கள், நாம் இந்துக்கள் அல்ல என்று அவர் பறைசாற்றி இருக்கிறாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? நாமெல்லாம் இந்துக்கள்னு திராவிட கட்சிகள் சொல்றதே தலித் கட்சின்னு சொல்லின்னு இருக்கிறான். சுயசாதி பேசிக்கிட்டு இருக்கிறான். நீ இங்க வந்து இந்த பிரச்சனைகளை நம்முடைய இளைஞர்கள் கவனம் செலுத்த வேண்டும். அடிப்படை பிரச்சனைகள் அரசியல் புரட்சி நடக்கும். அடிப்படை பிரச்சனைகள் தீராம ஒரு அரசியல் மாற்றம் நிகழாது. சும்மா வந்து மக்களை அணிதிரட்ட முடியாது. மக்களை அணிதிரட்டா பிரச்சனைகள் அடிப்படையில தான் திரட்ட முடியும். அதுதான் பாபா அம்பேத்கர் இந்த மகத்குல போராட்டத்தின் மூலமாக நமக்கு விட்டு சென்றிருக்கிற ஒரு அருமையான செய்தி. போராட்டங்களை முன்னெடுப்போம், மக்களுடைய பிரச்சனைகளுக்காக, மக்களுடைய நலன்களுக்காக, மக்களுடைய உரிமைகளுக்காக. அப்பொழுதுதான் அரசியல் அதிகாரத்தை நாம் பெற முடியும் என்று போராட்ட செய்த இந்த நாளில் உங்களுக்கெல்லாம் இது செய்தியாக சொல்லி முடிக்கிறேன். ஜெய் பீம். பாபா சாஹேப் அம்பேத்கரின் புகழ் ஓங்குக.